என்னது இறந்து போனவங்க 30 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துட்டாங்களா? வருஷம் 1992 பென்சில்வேனியாவை சேர்ந்த பேட்ரிசியா குப்தா அப்படிங்கிற பெண்மணி அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்காங்க. வெளியே போன மனைவி இன்னும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ண கணவர் பாப் குப்தா அவங்கள வெளியில எல்லாம் தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தும் எந்த பயனும் இல்லை, அவங்க கிடைக்கவே இல்லை. ரொம்பவும் பயந்து போன அவர் வேற வழியே இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸும் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ரொம்பவும் பிரச்சனைக்குள்ளான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு டிம்னீஷியா அண்டு ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு 2 வியாதி இருந்திருக்கு. டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. அதே மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியாவால் பாதிக்கப்பட்டவங்க இல்லாதையும் இருக்கிறதையும் சேர்த்து வச்சு கற்பனை பண்ணி அவங்க உலகத்தில் வாழுவாங்க. இது பேட்ரிசியா குப்தாவை கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. பாபும் தேடாத இடம் இல்லை, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டு பார்க்குறாரு. போலீஸும் எவ்வளவோ இடங்களில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பேட்ரிசியா குப்தா கிடைக்கவே இல்லை. எவ்வளவு தேடியும் பேட்ரிசியா குப்தா கிடைக்காத காரணத்தினால பேட்ரிசியா குப்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணுறாங்க. பேட்ரிசியா குப்தா காணாமல் போய் 31 வருஷம் ஆகுது. வருஷம் 2023 புர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு இன்டர்போல் ஏஜென்ட்டும் சோசியல் ஒர்க்கருமான ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறாங்க, 83 வயசான ஒரு பெண்மணி அவங்கள பேட்ரிசியா குப்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த பெண்மணியை இன்டர்போல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் அவங்க தான் பேட்ரிசியா குப்தா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999 எப்படியோ மனநலம் பாதிக்கப்பட்ட பேட்ரிசியா குப்தா புர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. அங்க இருந்தவங்களால இவங்க அடாப்ட் பண்ணப்பட்டு இவ்வளவு வருஷமா பாதுகாக்கப்பட்டிருந்திருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, 30 வருஷமா வைஃப் காணாம போயும் பாப் குப்தா வேற மேரேஜே பண்ணிக்கலையாம். ஒரு வழியா பாப்பும் பேட்ரிசியாவும் 30 வருஷம் கழிச்சு ஒன்னா சேர்ந்திருக்காங்க.